ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்றைக்கி நல்லா சில்லாக ஒரு இது இருக்குது. ஓகேங்களா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரைடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ரைடுன்னு இல்லை, ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பு. ஓகேங்களா, ஈரோடு வரைக்கும். ஏன்னா வந்து நம்ம கிளாத்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம்ல, சேல் பண்ணிகிட்ருக்கோம்ல. அதனால் வந்து நியூ கூட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து என்னென்னா, நம்ம டைரெக்டாகவே எப்போவுமே வந்து ஃபோனில் தான் பார்ப்போம். அவங்க வீடியோ அந்த மாதிரி எடுத்து அனுப்பிடுவாங்க. நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டர் போட்டு நம்ம இது பண்ணிக்குவோம். பட் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த vlog எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து சரி ஓகே ஈரோடு தானே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு இது எடுக்கிறோம். சரிங்களா, vlog வேறு எதுவும் இல்லை. என்னடா இது இல்லைங்க, நம்ம இங்கெல்லாம் வேகமாக போனோம்னா வேலைக்கு ஆகாது. டே பங்காளி, எங்கப்பாங்க நமக்கும் இந்த ரோட்டில் உள்ள குளிங்களுக்கும் ஏழாம் பொறுத்தோன்னு நினைக்கிறேன். என்ன அப்படியே ஸ்கூட்டி பின்னாடியே மேலே ஏறி இப்படி இறங்கிடுவோமா? பொறுக்கி பெயர் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து ரோட்டை சொன்னேன், வேறு எதுவும் சொல்லி நினச்சிக்காதீங்க. ஓகே, ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் டார்க்லேயே இருப்பாங்க. எல்லாம் வந்து பார்க்குறக்கு எல்லாம் சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க. ஆனால் பேசுனா இந்த நம்ம பசங்க ஸ்ரீலங்கன் பசங்க இருக்கிறாங்க, ஒரு குரூப்பு எடுத்து போட்டுருவாங்க குரூப்பில். ப்ரோ என்ன ப்ரோ ட்ராருக்கா டே அதாவது ஸ்ட்ரைட்டாக சொன்னாலாம் வந்து நம்ம பசங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. நம்ம இந்த லைட்டாக தான் பேசினோம்னு வச்சுக்கேன், டார்க்குன்ட்டுருவானுங்க. முரட்டு பசங்களாக இருக்கிறானுங்க. என்ன பண்ணுறது? முத்தி போய் ஐயோ காப்பி ரைட்டு நோ அபீபி கம் டு துபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இன்னைக்கு கிளைமேட்டு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. வண்டி நல்லா புள்ளி நல்லா தான் இருக்குது. இல்லைங்க, நம்ம ஹைவே தானே போகிறோம், அதனால் பார்த்துக்கலாம். ஓகே, முத்தி போய் முத்தி போய் நம்ம கேமரா வேற கொஞ்சம் இது பண்ணிகிட்டே இருக்கிறோம், கொனையா போகுது. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது என்ன பண்ணுறது, எடிட்டில் தான் கொண்டு வந்து இது பண்ணுவேன். ஏன்னா புதுசு இல்லை இதில். இதுக்கு ஏதாவது ஸ்ட்ரைட்டாக பார்த்து இது பண்ணுற மாதிரி இது பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம ஆங்கிள் கேம் செட் பண்ணல கைஸ். வேண்டாம், அண்ணா இண்டிகேட்டர் போட்டிருக்கிறாரு. ஆனால் என்ன ஆஃப் பண்ணிட்டாரே. அண்ணே பார்த்துண்ணே, பார்த்து அண்ணா கார்காரண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, மெதுவாக போய்க்கிறேண்ணா. நீங்கள் போங்கண்ணா முன்னாடி, நான் பின்னாடியே வரேண்ணா. இங்கே பாரு ரோட்டில் எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்கு. ஏன்னா விஜயாவுக்கு தலையில அடிபட்டிருக்கு. நாய் தப்பாரியா? ஏமா ஓரமாக போய் நாயம் பேசுங்கம்மா. நடுரோலில் நாயம் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்மளும் அந்த வேலையெல்லாம் பண்ணுவோம், பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரோட்டில் அப்படியே ஏதோ நம்ம ரோடு மாதிரி இந்த இடம் விடாம பேசிகிட்டே போயிட்டுருப்போம். தாத்தா 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 கொஞ்சம் வடி விடு. இந்த பேரா உடம்பு கொக்க மக்கா. என்னடா ரோலர் கோஸ்டர் மாதிரி தூக்கி போடுது. அப்பா சாவியே. அருமை சகோதரா. இந்த மாதிரி இந்த வண்டியை சீறி பாய்ச்சி எவ்வளோ நாள் ஆச்சு. கெட்டு போய்க்கும். அண்ணன் ஏதோ இங்க ஒருத்தர் போயிட்டு இருக்காரா? அண்ணன் யாரு? கோரடி. கேமரா ஃபுட்டேஜ் கோணையா மட்டும் இருக்கக்கூடாது, நேராக வந்துடணும்.
பாருங்க இங்க பாருங்க ரோட்டை பாரு. ஐயா 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 பரவாயில்ல ஐயா. ஏன்னா இந்த மாதிரி ரோடு கிராஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் யோசிக்க விடணும். நம்மளும் யோசிக்கணும், அவங்களும் யோசிக்கணும். ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் இல்லை யோசிக்காமல் கொண்டு போய் சொருகணும்னு வச்சுக்கிறேன், அவ்வளோதான், காலி தான். ரெண்டு பக்கம் வந்து இழப்புகள் இருக்கும். அதனால் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் போயிட்டு இருக்கும்போது யாராவது இது பண்ணாங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு முடிவுகள் எடுங்க. செய்ய அல்லது செத்து மடிங்கிற மாதிரி தான் இதெல்லாம். அந்த இடத்துல அவங்களே கொஞ்சம் யோசிக்கிட்டோம்னா வண்டியை லைட்டாக அப்படியே ஸ்லோ பண்ணி விட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்டு பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில கேஸ் என்ன தெரியுமா பண்ணு, யோசிக்காது, நேரம் உள்ள வந்து வண்டியில் சொருகிரு. வண்டியில் சொருகிட்டோ என்ன வண்டி ஓட்ட தெரியாதா, கண்ணு தெரியாதா, வந்து அடிக்கிற. ஏன்டா இவ்வளோ பிஸியான ரோட்டில் கிராஸ் பண்ணால் விட்டு அடிக்காமல் என்னடா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதைத்தான் கேட்போம், அதை தவிர்த்து வேறு எதுவும் கேட்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் பார்த்துங்க. பாருங்க பாருங்க அண்ணா டாட்டாக்காரண்ணா. என்னண்ணா? ஐயோ புலி. இந்த மாதிரி இதை பார்த்தாலே கொஞ்சம் நமக்கு பயமாகுது. ஐயோ ஐஸ் கட்டி. அதான் ஐஸ் கட்டி மலையில் நினைய தயாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாட்டு போட்டு கேட்டு போகலாம். எனக்கு இந்த மாதிரி பாட்டு போட்டு கேட்டு போகிறதெல்லாம் பிடிக்கும். பட்டு இன்னைக்கு அந்த ஏர்போர்ட் எட்டு வரல. அப்படியே மைல்டாக வச்சுட்டு அப்படியே அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கில் போயிட்டுருப்பேன். ஆக்சுவலாக இப்போ நான் ஏன் இவ்வளோ வேகமாக, ஏன்டா நேற்று தான் அப்படி சொன்னையே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வேகமாக போகிறது தப்பு அப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க்கு, அதனால தான் போகிறேன். ஏன்னா நான் போயிட்டு ரிட்டன் வரணும். அதனால தான் வந்து கொஞ்சம் வண்டி பறக்குது. இல்லைன்னா வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து பறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளோதாங்க, ஹைவே தொட போகிறோம். ஹைவே தொட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரே இதுதான் ஈரோட்டுக்கு. காற்று சவுண்டு பயங்கரமாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் காற்று சவுண்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லைண்ணே, நான் போய்க்கிறேனே. ஐயோ ஏதோ காற்று லிஃப்ட்டு. ஹியூமானிட்டி கைஸ், ஹியூமானிட்டி. வாங்க. சரி ஓகே. பெருந்துறை வந்தால் சொல்லுங்கள். நான் ஈரோடு போகிறேங்க. சரி பிடிச்சி உட்காந்துக்குங்கண்ணா. ஓகே காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகிறது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்து ஆட்களை வந்து நம்ம லிஃப்ட்டு கொடுப்போம். பெருந்துறை வரைக்கும் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னப்பா வீடு அள்ளுது பின்ன ஓட்டுவோம்ல. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-90 க்ரூசிங்க்கு சூப்பராக இருக்குது இந்த வண்டி. நான் பேசுகிறது உங்களுக்கு நல்லா கேட்குதா என்னன்னு தெரியலையே. நம்ம சவுண்டாக பேசணும்னு நினைக்கிறேன். அப்படியா தெரியலையே, நான் பேசுறது கேட்குதான்னு தெரில. ஆனால் காற்று சவுண்டு என் காதுக்கு நல்லா கிழிக்குது ஹெல்மெட்டில். ஆனால் இதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. இன்னொரு ஹெல்மெட் இருக்குது நம்மக்கிட்ட,
ஆனால் அது வந்து நான் லாங்கு போனால் மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். ஏதாவது ஒரு 100 கிலோமீட்டர் அக்ராஸ் ஒன்லி ஃபார் யூஸிங் தட் ஹெல்மெட். ஓகே, ஃபார் பர்பஸ் தட் ஹெல்மெட். நம்ம இங்கிலீஷ் ஃப்ளோன் ஆகிட்டோமா என்ன? Decrease me there. No, leave me alone. Put me down. பின்னாடி ஒருத்த கார வரான், பிரச்சனை இல்லை. ஆஹா, நம்ம வேகமாக போனால் மைலேஜ் அப்படியே ட்ராப் ஆகுது. 30-40ன்னு இழுத்துட்டு போயிட்டு இருந்தோம்னா நமக்கு சரியே 50, 60, 70க்குள்ளேயே இழுத்துட்டு போயிட்டு இருந்தோம்னா நமக்கு 38 to 40க்குள்ளே கொடுக்குறான் மைலேஜ். 100 இழுத்து பிடிச்சோம்னா அப்படியே உக்காடுறான். என்ன பண்ணுறது, 300 cc இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி பெட்ரோல் இழுப்பான்ல. அப்பா கண்ணோ நோக்கியா கொல்லும் கோபியா cappuccino கோபியா கண்ணீரின் சிற்பம் நீ கொல்லை நான் காரணி. ஐலா பாபா. சோபியா நம்ம முன்னாடி யாரோ R15 போயிட்டு இருக்காங்க. நம்ம ஓவர்டேக்லாம் பண்ண வேணாம், நம்ம வழக்கம் போல நம்ம ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் R15 என்ன வண்டி கொஞ்சம் அலாசற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. காற்று இல்லையே என்ன ஃப்ரண்ட் வீலில்? இல்லை நான் அலாசறேண்ணா காற்றுக்கு, நான் கீழே ஆடிட்டு இருக்கிறேன்னான்னு தெரியல. பாருங்க, எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டு தான் நானே வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். இண்டிகேட்டர். ஓ, இங்க கட்டை எடுக்கிறாங்களா? பெருமாநல்லூர். ஓ, பெருமாநல்லூர். நம்ம இந்த மாதிரி ஹைவேல ஒரு 100, 90, 120, 110, 140 கூட போகலாம். ஏன்னா வந்து ஹைவேல வந்து 140 வரைக்குமே வந்து நமக்கு பர்மிட் இருக்குது நம்ம இந்தியாவில். ஆனால் 150, 60, 70, 90ங்கிறது அது வந்து கிடையாது. ஏன்னா அவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் ஓடோம்னா கொக்கமக்கா அவ்வளோ கிலோமீட்டர் நம்ம வேகத்தில் ஓடோம்னா கண்டிப்பாக நம்ம மேலே வந்து சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டம் நம் மீது பாயும். அதனால் வந்து போக தெரியாமல் வேணால் போய்க்கலாம், அவ்வளோதான். எதிர்பார்க்குற மாதிரி சீனரி ஒன்றும் இல்லை, அதனால் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?